ஹாய் வியூவர்ஸ். இப்போ ஒரு சோஷியல் மீடியாவே பற்றி எரிகிற ஒரு ஒரு பெரிய இஷ்யூஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெல்சன் என்ற ஒரு ஒரு பர்சன், ஒரு அட்வொகேட். அவர் வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறார். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ரீசெண்ட் டேஸில் அவரோட வீடியோஸ் நான் கூட பார்த்துருக்கேன். அரசியல் சம்மந்தமான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்காரு. ஸோ ஒரு அவருடைய ஒரு கருத்து கணிப்பு, இந்த இதுவெலாம் டிவிகே, டிஎம்கே, அவர் எந்த கட்சிக்கும் பெருசாக சாராதவராக தான் இருக்கிறாரு, நியூட்ரலாக. டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார். டிவிகேக்கு சப்போர்ட் மீன்ஸ் என்னென்னா, என்னோடய புரிதல், நான் பார்த்த வீடியோஸ் வரைக்கும் அவர் கட்சி உறுப்பினரோ அப்படிலாம் கிடையாது. காமனாக ஒன்று அது அந்த கட்சி வருன்ற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு இதுவில் அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுதுக்காண்டி அந்த கட்சி உறுப்பினராகவும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக அதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியல. சரி, ஓகே. விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இல்லைனா நீங்கள் அந்த இது கூட பாருங்கள், நிறைய வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை வந்து கம்பல்சரி ஆசிய பப்ளிக்காக, சாமானியனாக கண்டிப்பாக இதை வந்து பேசியாகணும். ஏன்னா வந்து விஷயம் அந்தளவுக்கு ஒரு பெருசாக இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல், இந்த மாதிரி ஒரு ரவுடிசம், ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரெட்னிங்லாம் வந்து நாளைக்கு யார் போனாலும் நடக்கலாம். உங்களுக்கு, எங்களுக்கு, எனக்கு. ஸோ அதனால் காமனாக நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு குரல் கொடுக்கணும். ஸோ என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, இவர் வந்து கட்சி ரீதியாகவோ வேறு ஏதோ ரீதியாகவோ சண்டையோ அதெல்லாம் வந்து அப்புறம் வச்சுக்கணும். இவர் பேசின வீடியோஸில் இந்த ஒரு பாடி பில்டர் பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை, ராஜபோகமோ ஏதோ ஒரு சம்திங், அவரை பார்த்து கூட இருக்கேன். நான் வந்து வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணுறாரு, இவருடைய வீடியோஸில் எதுக்கோ அவருக்கு முரண்பாடாக இருக்குது. அவர் ஒரு லேகியம் இது பண்ணுறாரு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்சி ரீதியாக பேசியிருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சி ரீதியாக. இதனாலவோ என்னவோ தெரியல. ஸோ ஏன்னா நான் இந்த டேட்டாக்காக பேசலை. ஸோ அந்த என்ன அதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பேசலைன்னு கேட்கலாம். ஆனால் நான் அதுக்காக வரல. என்ன பிரச்சனைன்னா, இந்த கட்சி ரீதியாக பேசுகிறதும் ஒரு நாம் தமிழர் கட்சியை பற்றி அவங்களுடைய காணொலிலாம் இருக்குது பாருங்கள். இவருடைய எஃப்எஸ்எஸ்ஐ அவர் வீடியோஸ் பார்த்துருந்தேன். இவர் லேகியம் சேல் பண்ணுறாரு போல இருக்குது. அதை பற்றி ஏதோ பேசியிருக்காரு. நீங்கள் மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணுற மாதிரி எஃப்எஸ்எஸ்லாம் இல்லாமல் நீங்கள் எந்த குவாலிட்டி அடிப்படையில் நீங்கள் இது பண்ணுறீங்க, ஒரு லைசன்ஸ் கூட இல்லாமல்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு போல இருக்குது. அதுக்கு எவிடன்ஸு கேட்டிருக்காரு, எவிடன்ஸு காட்டியிருக்காரு. ஸோ இந்த அடிப்படையிலையா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் அப்படி தான் சொல்கிறார். ஏன்னா நெல்சன் அந்த அட்வொகேட் வீட்டுக்கு வந்து பேச்சுவார்த்தைக்காக வந்தான்னு சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்ததுனால இவங்க உள்ளே கூப்பிட்ருக்காங்க. எந்த நம்பிக்கையில் உள்ளே கூப்பிட்ருக்காங்கன்னா, கூட வந்து என்டிகே நிர்வாகி இருக்கிறதா சொல்கிறாரு. ஸோ அவர் இருக்கும்போது அந்த ஒரு நம்பிக்கையில் உள்ளே கூப்பிட்ருக்காங்க. ஸோ உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்களே, நீ சண்டை போடுறதுக்கு வீடு தேடி வராங்க. வீடு தேடி வந்தவங்கள உள்ளே கூப்பிட்றாங்க. ஸோ எவ்வளோ ஒரு யாராக இருந்தாலும் சரி, உள்ளே கூப்பிட்டுட்டு வந்து அவங்கள அடிக்கிறது, இதெல்லாம் வந்து சரியா? ஒரு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு லீகலாக அப்ரோச் பண்ணணும். கம்ப்ளைண்ட் கொடுங்க, கேஸ் போடுங்க, வேறு ஏதாவது இருந்தால் பாருங்கள். ஆனால் அந்த பர்சன் பார்க்கும்போதும் அவர் வந்து படிச்சிருக்காரு, அட்வொகேட்டாக இருக்கிறாரு. அவங்க குடும்பம் ஒரு காங்கிரஸில் அவர் ஒரு கவுன்சிலராக இருக்கிறார் போல இருக்குது. அவர் ஊராட்சி தலைவராகவோ சம்திங் ஏதோ இருக்கிறார். அப்படின்னும்போது வராங்க, அந்த வீடியோஸ்லாம் வருது, வராங்க, உள்ளே வந்து உட்கார வச்சு தான் பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவர் ஆவேசமாக எழுந்து அடிக்கிற துணியில், மிரட்டுற துணியில் பேசுகிறாரு. அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம், ஒரு எச்சரிக்கை வரும், கோபம் வரும். ஸோ இவர் வந்து அடிக்கிற போது தடுத்தவங்கள திருப்பி தாக்குறார். ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் வந்து அவங்க அப்பா, அண்ணன், அம்மா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லாமல் யூட்ரஸ் பிரச்சனை ஏதோ சொல்கிறாங்க, வயிற்றில் எட்டி உடச்சிருக்காரு. வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு பேக்லேருந்து அருவா எடுத்து அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. பட் இது எனக்கு என்னென்னா, இங்கே சண்டை, நெல்சன் பேசுகிறாரு, பேசலை, இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, இதெல்லாம் நான் வந்து விமர்சனம் பண்ண விரும்பலை, எதுவுமே இல்லை. இது எங்கேருந்து வருது தைரியம்? நீங்கள் வெளியில் ஏதாவது சண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஒருத்தவங்களுக்கு ஒரு சேஃப்டின்றது வீடு தான். அதுவும் நீங்கள் வரும்போதே பிரச்சனை பண்ணியிருந்தா கூட இது வந்து எனக்கு இவ்வளோ இதுவாக இருக்காது. நீங்கள் வரீங்க,
வெளியில் இருந்துக்கிட்டே நீ எப்படிடா பேசலாம் அப்படி இப்படின்னு மட்டும் வெளிலேருந்தே சண்டை போட்டால் கூட பரவாயில்ல, ஃபோனில் சண்டை போடலாம், ரோட்டில் நின்று சண்டை போடலாம். ஆனால் பேச்சுவார்த்தைக்குன்னு வந்து வீட்டில் இருந்து மிரட்டி அடித்து அதுக்கப்புறம் அருவாளை எடுத்து வெட்ட போகிறோன்றதெல்லாம் இது எவ்வளோ பெரிய இது. வீட்டுக்குள்ளேயே வந்து அடிப்பீங்கன்னா எங்களை மாதிரி காமன் பீப்புள்ஸ் பேச தான் செய்வோம். நாங்கள் வந்து வி வில் ஸ்டாண்ட் ஃபார் நெல்சன். கண்டிப்பாக அது என்ன ஒரு என்ன ஒரு போக்கு, எப்படி விட்டா எல்லோரும் இப்படி பேசுவாங்க. எல்லாருமே போயிட்டு கொலை பண்ணிட்டு வந்துடுவீங்களா? எல்லார் வீட்டுக்கும் போயிடுவீங்களா? என்ன இது? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான செயலுங்க. இதெல்லாம் வந்து கண்டிக்கணும். இதை கண்டிக்காமல் விடக்கூடாது. ஏன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில. பட் சம்திங் இது வந்து சரியில்லை. ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இதுக்குன்றதில் எந்த ஒரு செயலுக்குமே. ஸோ இவர் வந்து அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கும், எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவரும் ஒரு பிரபலமாக இருக்கிறதுனால இவ்வளோ விஷயம் இந்த அளவுக்கு தெரியுது. இன்னும் தெரியாமல் எவ்வளோ விஷயம் நடக்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு இதுவில் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்களா, இப்படி தான் போல இருக்குது. இப்படி இருந்தால் அப்புறம் எங்கே இந்த சட்டம் ஒழுங்கு? அவன் இஷ்டத்துக்கும் கத்தி அருவாளை எடுத்துக்கிட்டுனா எப்படி? பட் சம்திங் இது வந்து தடுக்கணும். இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லைன்னா இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ்லாம் செக் பண்ணணும் போல இருக்கு. அங்கங்கே எங்கேயாவது ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வச்சுக்கிட்டு செக் பண்ணணும். ஓப்பன் பண்ணி என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கீங்க. ஆமாம், இதெல்லாம் கூட ஒரு சமயத்தில் நடந்திருக்கு. ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது இந்த பேக்லாம் செக் பண்ணுவாங்க சம்டைம்ஸ். இது 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 ரொம்ப மோசமான ஒரு செயல். வீடு தேடி வந்து அடிக்க வருவேன். என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் ஏன் இங்கே சட்டம் இருக்குல்ல, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் இருக்குது, கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். அதை விட்டுட்டு எப்படி வந்து ஒருத்தவங்களை வந்து கொலை பண்ணுற முயற்சியில் இறங்குவீங்க? ஸோ இதுக்கு வந்து எல்லோரும் குரல் கொடுங்க. இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது ரொம்ப 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 அத்துமீறல், ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இது. ஸோ அதை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. பிரச்சனை என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பட் இது வந்து வீடு தேடி போயிட்டு அடிக்கிறது, கொலை பண்ணுற முயற்சிலாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இப்படி இருக்கா, இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி தோணுது.